ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட் தான். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட். இதை பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபியா பாய் பேபியா நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அதை பற்றி தான் இந்த ரிப்போர்ட்டு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 மந்தில் வந்து அனாமலி ஸ்கேன் எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா 5 மந்தில் எதுக்காக நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தான் மூளை வளர்ச்சி மூளை வளர்ச்சி தான் ஃபஸ்ட்டு நல்லா இருக்கா, கரெக்டாக இருக்கா, இல்லை அதில் ஏதாச்சும் குறைபாடு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் அனாமலி ஸ்கேன். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா இதய துடிப்பு, நரம்பு வளர்ச்சி, இந்தமாரி பிரச்சனைகள் சின்ன சின்ன ஃபால்ட் ஏதாச்சும் இருக்கா அது பார்க்குறதுக்காக தான் நம்ம அனாமலி ஸ்கேன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டு இதில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கலாம். அதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் 5 மந்தில் தான் நம்ம இந்த ரிப்போர்ட் எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வந்து பேபி வந்து பாயா கேலா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான ரிப்போர்ட்லாம் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா போர்ட்டேரியல். இந்த போர்ட்டேரியலில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டேரியல் அப்படின்னு இருக்குது. இது அதுக்கு எதுக்கான நம்ம அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா இது போஸ்டேரியல்னால் பாய் பேபி அதுக்காக அறிகுறி தான். இதே ஆன்டீரியல் அப்படின்னா பேபியை வந்து கேர்ள் பேபி அப்படின்னு தான் அர்த்தம். இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தையோட இதய துடிப்பு தாங்க நம்ம போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டாக நம்மளுக்கு குழந்தையோட இதய துடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பாய் பேபி, ஃபஸ்ட்டு அதிகமாக இருந்து நம்ம கடைசி ஸ்கேன் 9 மந்தில் ஸ்கேன் எடுப்போம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா கம்மியாக ஆணுச்சுன்னா அதில் வந்து பாய் பேபி அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா 154 துடிப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதேமாரி பிபிடி ஹச்சி ஏசி இதேமாரி ரிப்போர்ட்டில் நிறையவே எடுத்திருக்காங்க. நான் குழந்தையோட யூரின் டெஸ்ட்டு, குழந்தையோட ஹார்ட் பீட்டு, அப்புறமா கிட்னி இது எல்லாமே செக் பண்ணி இவ்வளோ இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஹெட்டு, நெக்கு, ஸ்லிப்பு, ஃபேஸு இதேமாரி ஒவ்வொன்றுக்கும் நம்மளாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கு. எல்லாமே நார்மல் அப்படின்னு தான் வந்திருக்கு நம்ம ரிப்போர்ட்டில். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அனாமலி ஸ்கேன் நம்ம எடுத்தோன்னா எல்லா டீட்டெயிலுமே கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் அனாமலி ஸ்கேன் அப்படிங்கிறது நம்ம எடுக்கிறோம். இது பார்த்திங்கன்னா எத்தனை வீக்கில் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 23வது வாரத்தில் தான் நம்ம இவை எடுத்திருக்கோம். அந்த மாதிரி காமிக்கும். எல்லா ரிப்போர்ட்டுமே நம்ம பேபி வந்து எப்போ எந்த டைமில் டெலிவரி ஆகும் டைம்லெஸ் தெரியாது, எந்த நேரம் எந்த தேதியும் கரெக்டாக இந்த ரிப்போர்ட்டில் வந்து கரெக்டாக சொல்லிடுவாங்க. பார்த்திங்கன்னா இது எத்தனாவது வாரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அத்தனை வாரம் அது எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்த ஒருமே இல்லை. இது எல்லாமே நம்மளுடைய குழந்தையோட ரிப்போர்ட்ஸ் தான் எல்லாருமே. இப்போ நம்ம அடுத்ததாக ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைய வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மேப் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளி தான் குழந்தைய அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எல்லாமே குழந்தையோட மேப், நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குழந்தையோட மேப் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா மேப்பே வந்து ஒரு 7-8 மேப் பக்கம் நல்லா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டில் இப்படி இருந்தது, போக போக இப்படி இருந்தது, அந்தமாரி எல்லாமே கரெக்டாக போட்டிருப்பாங்க. அவ்வளோதாங்க, இதாங்க மேப்பு. நம்ம அடுத்ததாக தான் நம்மளுக்கு கடைசியாக தான் ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படி காமிப்பாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பேபி வந்து அழகாகவே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபி வந்து 5 மாதத்தில் நம்ம எடுக்கிறதுனால பாதி குழந்தையே ஆகிடும். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே தாங்க குழந்தை இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்ததில் இங்கே தான் குழந்தை இருக்குது. இந்த லைனில் பார்த்திங்கன்னா இங்கே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் காமிச்சிருப்பாங்க. குழந்தைய வந்து சூப்பராக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா
இங்கெல்லாம் பேபி செல்லில் இருக்குது. ஹெட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லாவே தெரியும். சில பேர்த்துக்கு புரியும், சில பேர்த்துக்கு புரியாது. நம்ம டாக்டர்கிட்ட நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை வந்து எப்படி இருக்குது, எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையோட கை கால் பார்த்திங்கன்னா இந்த சைடு தெரியும் பாருங்கள். குழந்தையோடைய இந்த பொசிஷனில் தான் படுத்துருக்கு. நல்லா பார்க்கும்போதே நல்லா தெரியும் பாருங்கள். இந்த பொசிஷனில் தான் இருக்குது. குழந்தை 5 மந்த்லேருந்து இப்படி தான் ரிப்போர்ட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் பண்ணி நல்லா ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நம்ம கர்ப்பப்பையில் வந்து இந்த பொசிஷனில் தான் குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தையோட ஹெட்டு வருங்க, இங்கே ஒரு பெருசாக தெரியுது, இதான் ஹெட்டு. கை கால் அந்த மாதிரி சைஸு பொசிஷன் பாருங்கள், இந்த லைனில் நல்லா தெரியுது. நம்ம வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியல இது எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர்கிட்ட, அதாவது டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த ரிப்போர்ட் வச்சு பாயா கேலை நீ கண்டுபிடிக்க அவங்க சொல்லவே மாட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டரியல் அந்த ரிப்போர்ட் வச்சு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்பிட் அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹார்பிட் வந்து குழந்தைக்கு வந்து அதிகமாக இருந்து குறைஞ்சிக்கிட்டே போணுச்சுன்னா அது வந்து பாய் பேபி தாங்க. கம்மியாக இருந்து கொஞ்சம் ஏறிட்டே போணுச்சுன்னா அதாங்க கேர்ள் பேபி. அவ்வளோதாங்க இந்த அனாமலி ஸ்கேனோடைய ரிப்போர்ட். இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டியது. மற்றதெல்லாம் நார்மல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.